டாடா நேனோவில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம இக்னிஷன் போட்டதுக்கு அப்புறமும் இங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. மிச்சப்படி வந்து நம்ம ஹசார்ட் லைட் எரியுது, லைட் போட்டோம்னா லைட் எரியுது, சரியா? ஸோ ஹை பீம் கூட அங்கே வந்து நமக்கு நல்லாவே தெரியுது எரியுறது. பட் ஒன்லி நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் பாக்ஸில். ஸோ இதுதான் நம்மளோட ஃபியூஸ் பாக்ஸு. ஸோ இதில் அந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் 10 amps ஃபியூஸு. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபியூஸு. ஸோ அது போயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லூஸ் கான்டாக்டாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. இதை கலட்டி இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த 10 amps ஃபியூஸ் வந்து கலட்டிட்டோம். ஸோ கிளியராக பார்த்தாலே தெரியுது இந்த ஃபியூஸ் வந்து ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து அதோட எக்ஸ்ட்ரா ஃபியூசஸ்ஸு, ஓகேவா, ஸ்பேர் ஃபியூஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து இந்த 10 amps ஃபியூஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்து அங்கே மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபியூஸ் வந்து நல்ல ஃபியூஸு. ஸோ இதை அங்கே நம்ம போட்டுருவோம். இன்னொரு மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபியூஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது. இத்தனை நாளாக நான் வேறு என்னமோ ஒரு ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபியூஸை நான் சரி பண்ணதுக்கப்புறமா என்னோடய பேட்ரியும் நார்மலாக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு எல்லா லைட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு அங்கே கிலோமீட்டர் ரீடிங்கும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.